நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் தொடங்குச்சு. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை மொத்தம் 19 அமர்வுகளுடன் நடைபெற இருக்கு. இதன் ஒரு பகுதியாக 2024-25ஆம் நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று காலைக்கு 11 மணி அளவில் தாக்கல் செஞ்சு உரை நிகழ்த்தினாங்க. அதில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகி இருந்தது. இந்த சூழலில் தான் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு எந்த திட்டமும் அறிவிக்காததை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் போராட்டம் நடத்தினாங்க. இதனை அடுத்து நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் இன்னைக்கு வழக்கம் போல கூடிச்சு. அப்போ எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு பட்ஜெட்டில் பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் இரு அவைகள் தொடங்கியதும் எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டனர். இதனால இரு அவைகளிலும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டுச்சு. இதற்கிடையே பாரபட்சமான பட்ஜெட் தொடர்பாக மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்வதற்கு முன் எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்த பட்ஜெட் நாற்காலியை காப்பாற்ற தயாரிக்கப்பட்டது, எனவே அனைத்திந்திய கூட்டணி கட்சிகளும் இந்த பட்ஜெட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இதனை கண்டித்து போராட்டம் நடத்துவோம், சமநிலை இல்லை என்றால் வளர்ச்சி எப்படி நடக்கும் அப்படின்ட்டு கேள்வி எழுப்பினார். மத்திய பட்ஜெட்டை கண்டித்து மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டன. அதுக்கப்புறம் வெளிநடப்பும் செஞ்சுட்டாங்க. இதற்கு மாநிலங்களவையில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில் அளித்து பேசியிருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் பட்ஜெட்டில் குறிப்பிடப்படவில்லை என்று கூறி எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. நான் மகாராஷ்டிராவை கூட தான் சொல்லலை, ஆனால் அந்த மாநிலத்துக்கு ரூபாய் 76,000 கோடி மதிப்பிலான துறைமுக திட்டத்துக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கேன். பெயர் குறிப்பிடாததால் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக கூறுறது ஏற்றுக்கொள்ள முடியாது. செலவு கணக்கில் திட்டங்கள் வாரியாக நிதி ஒதுக்கீடு குறித்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை அப்படின்ட்டும் அந்த மாநிலங்களுக்கு எதுவும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படவில்லை அப்படின்ட்டு சொல்றது அரசாங்கத்தையே கேவலப்படுத்தும் காங்கிரசின் திட்டமிட்ட முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மூர்க்கத்தனமான குற்றச்சாட்டு அப்படின்ட்டு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட தான் நிதி அமைச்சர்கள் தங்கள் பட்ஜெட் உரையின் போது அனைத்து மாநிலங்களின் பெயர்களையும் சொல்லியிருக்காங்களா? இதற்கு முன்பு ஆட்சி செய்து பல பட்ஜெட்களை தாக்கல் செய்த காங்கிரஸ் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மாநிலங்களின் பெயர்களை குறிப்பிட்டால்தான் செய்வோம், குறிப்பிடவில்லை என்றால் செய்ய மாட்டோம் என்று மத்திய அரசு இப்படி பேசுவது நியாயமல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பீகாருக்கும் ஆந்திராவிற்கும்லாம் இவங்க வாரி இறைச்சிருக்காங்கள, தமிழ்நாட்டுக்குன்ட்டு ஒன்றுமே செய்யலைல்ல அப்படின்ற அதிருப்தியில் இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்றும் ஒரு பேச்சுக்கள் ஈடுபட்டுட்டு வருது. பட் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிப்பது என்பது அம்மணிக்கு ஈஸியான காரியம்தானே அப்படின்ட்டும் எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு வராங்க.